ராஜேஸ்வரி, பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கான முடிவு தொடங்கிவிட்டது. அதற்கான கவுண்ட் டவுன் இன்று முதல் ஆரம்பமாகிவிட்டது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். வேலை வாய்ப்பின்மை, விலைவாசி உயர்வு, ஊழல் ஆகிய மூன்றையும் பாரதிய ஜனதா கட்சி 10 ஆண்டு கால ஆட்சியில் அதற்கான தீர்வை பெற தவறிவிட்டது என்று லோக்நிதி சிடிஎஸ் எடுத்த கருத்து கணிப்பு முடிவின்படி நாடு முழுவதும் மக்கள் எதிர்ப்பு கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். புகழ்பெற்ற லோக்நிதி சிடிஎஸ் ஆய்வு அமைப்பானது 2024 மக்களவைத் தேர்தலில் முக்கிய பிரச்சனைகளாக மக்கள் எதை நினைக்கிறார்கள் என்பது தொடர்பாக கருத்து கணிப்புகளை நடத்தியிருக்கிறது. அந்த கருத்து கணிப்பின் முடிவுகளில் 76% பேர் விலைவாசி உயர்வே இந்த தேர்தலின் முக்கிய பிரச்சனை என்றும், சாதாரண சாமானிய ஏழை மக்கள் விலைவாசி உயர்வை சமாளிக்க முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதால் இந்த தேர்தலில் அதற்கு காரணமானவர்களுக்கு பாடம் புகட்டப்படும் என்று அந்த கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அதிகரித்துவிட்ட ஊழல், கார்ப்பரேட்டுகளிடமே மீண்டும் மீண்டும் குவியும் செல்வம், சாமானியர்களிடம் பறிக்கப்படும் வரியால் பணம் இழப்பு ஆகியவற்றால் மக்களின் அன்றாட வாழ்வாதார பிரச்சனைகளை தீர்ப்பதில் 10 ஆண்டு கால பாஜக ஆட்சி படுதோல்வி அடைந்து விட்டது என்று மக்கள் உணரத் தொடங்கிவிட்டார்கள் என்று லோக்நிதி சிஎஸ்டிஎஸ் எடுத்த கருத்து கணிப்பு முடிவுகளில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும், இதனால் பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி முடிவதற்கான கவுண்ட் டவுன் தொடங்கிவிட்டது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இந்த மக்கள் கணிப்பின்படி 27% மக்கள் வேலை வாய்ப்பின்மைதான் முக்கிய பிரச்சனை என்று கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். 23% பேர் விலைவாசி உயர்வால் பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறியிருக்கிறார்கள். 55% பேர் பாரதிய ஜனதா கட்சியின் 5 ஆண்டு கால ஆட்சியில் ஊழல் அதிகரித்து விட்டதாக கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். ஏழை எளிய சாமானிய மக்களில் 76% பேர் விலைவாசி உயர்வே இந்த தேர்தலில் மிக முக்கியமான பிரச்சனை என்பதால் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி முடிவுக்கான கவுண்ட் டவுன் ஆரம்பமாகிவிட்டது என்று கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக 10 ஆண்டு காலமாக தொடரும் குற்றச்சாட்டுகள், ஊழல், வேலைவாய்ப்பின்மை, விலைவாசி உயர்வு ஆகியவற்றால் அன்றாட வாழ்வாதார பிரச்சனைகளை தீர்ப்பதில் 10 ஆண்டு காலமும் பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி படுதோல்வி அடைந்து விட்டது என்பதை மக்களே உணரத் தொடங்கிவிட்டார்கள் என்பதால் ஏப்ரல் 19 தொடங்கி நடைபெறும் 7 கட்ட தேர்தலிலும் பாரதிய ஜனதா கட்சி படுதோல்வியை சந்திக்கும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கருத்து தெரிவித்துள்ளார். ராஜேஸ்வரி.